ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் நைன் ப்ரோ 2 ஃபோன் லான்ச் ஆகுது. நம்ம வந்து இப்போது ஸ்டோர் ரூமுக்கு வந்திருக்கோம். இந்த டெமோ ஃபோன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி சொல்கிறேன். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.59 கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் எக்ஸ்9ல். சரிங்களா, அதில் வந்து உங்களுக்கு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து 8 mm வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 203 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பட்ஜெட் வந்து ஒரு 75-80 ரூபா கிட்ட வரும். இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து இன்னும் லான்ச் பண்ணலை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அன்பாக்சிங் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃபோனை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃபோனை வந்து IP68, 69 ரெண்டு ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் பண்ணும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. டால்மி விஷன் சப்போர்ட் இருக்குது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. HDR விவோட் சப்போர்ட் இருக்குது. 3600 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போன டைம் வந்து 4500 கொடுத்தாங்க. அந்த டைம் வந்து 3600 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிபி டென்சிட்டி கம்மி பண்ணியிருக்காங்க. 460 தான் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து 1256x2716 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா HDR இமேஜ்லாம் ஈஸியாக சப்போர்ட் ஆகும் அந்த ஃபோனில். உங்களுக்கு வந்து 5 வருஷம் வந்து அப்டேட் கொடுக்குன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்டேட்லாம் வந்துடும். எக்ஸ்ட்ரா 1 இயர் வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க. இதில் MediaTek Dimensity 95003 நம்ம லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டா கோர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜிபியை வந்து ARM G1 Ultra அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் இது நல்ல கிராஃபிக்ஸ் தான். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 வேரியன்ட் தான் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுது. 256, 512. UFS வந்து 4.1 LPDR 5x ரேமில் வந்து ரன் ஆகுது. உங்களுக்கு கேமரான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பிரைமரி 50 கொடுத்துருக்காங்க ஒய்டு. பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ வந்து 3x ஆப்டிக்கல் ஜூமில் வந்து 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு ஒரு 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் வந்து உங்களுக்கு வீடியோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா 4K 120fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்9 பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க ஒய்டு. 4K 16fps வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரோ சீரிஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் செல்ஃபி கிடைக்கும். நார்மலில் உங்களுக்கு 32 மெகாபிக்சல். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லா லவுடாகவே இருக்குது இந்த ஃபோனில். சரிங்களா, 3.5 mm ஜாக் இந்த ஃபோனில் கிடையாது. Wi-Fi 6, 7 ரெண்டுமே கொடுக்காங்க. ப்ளூடூத் வந்து 6.0 லேட்டஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. NFC இந்த ஃபோனில் இருக்குது. ரேடியோ ஆப்ஷன் இந்த ஃபோனில் கிடையாது. USB வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. போன டைம் வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட், இந்த டைம் வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தாலும் எல்லா ஃபோனோட அட்வான்ஸான அல்ட்ராசோனிக் கொடுத்துருக்காங்க. விவோ, OnePlusலாம் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான். அதோட இந்த ஃபோனில் வந்து அட்வான்ஸாக இருக்குது அல்ட்ராசோனிக் ஃபிங்கர். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வேறு என்ன ஹைலைட்னா சிலிக்கான் லியான் பேட்டரி வந்து 7025 mAh கொடுத்துருக்காங்க. எக்ஸ்9ல் உங்களுக்கு வந்து 7025 கிடைக்கும். இதே நீங்கள் ப்ரோ வாங்கினீங்கன்னா 7500 கிடைக்கும். ஹேசல்பிளட் கொலாபரேஷனால தான் வந்து எக்ஸ்9 பண்ணியிருக்காங்க. அதனால் அது ஒரு பெனிஃபிட்டு. 80 வாட்ஸ் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா, 50 வாட்ஸ் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். 10 வாட்ஸுக்கு வந்து ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேஸ் பிளாக்கு, டைட்டானியம் கிரே, அதுக்கப்புறம் வெல்வெட் ரெட்டு, மொத்தம் 3 கலர். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபோன் வந்து November 18th லான்ச் பண்ணுறாங்க. 1 வீக்கில் வந்து சேல்ஸுக்கு வந்துடும். நம்ம தளபதி மொபைல்ஸில் கூட நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் போய்கிட்டு தான். கண்டிப்பாக வந்து நம்ம தளபதி மொபைல்ஸ் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.